பாருங்க அப்படியே ஆப் ஸ்டோர்ல போய் பிஜிஎம்ஐ तेरी माँ की चूत भाई அங்க போய் காமிச்சிருந்தாங்க பிஓஐ கம்பல்சரின்னு போட்டிருக்கேன் ஹேண்ட் கேமரா கேட்டிருக்கேன் வாட்ஸ்அப் சரி சரி ஓகே हैंड कैमरा போட முடியாதா புண்டா போடுங்க சரி ஓகே அப்படியே போட்டுறேன் சொல்லிருந்தீங்கன்னா போட்டு மெலோ பொறுப்பே இல்ல மெலோ காலையில இருந்து ஆளே காணோம் எல்லாம் ஒரு என்ன கதனா எட்டே காணோம் ஒரு அளவுக்கு இல்ல போயிருக்கோம் வந்துட்டோம் சால்பா தான்டா சரி சால்பா வரும் போது இல்ல வராது கம்மி தானே மேலே குச்சி அப்புறம் வரானுங்க அப்புறம் வருவானுங்க அப்புறம் மேலே குதிக்க மேலே போயிடலாம் எல்லாரும் வந்தானா அடி வரான் ஒட்டுதான் வரான் காக்கால வரான் கமேஷ்கி போனோம் கமேஷ்கி ஒரு டீம் குத்துது ஆமா மேலே வரான் ரெண்டு டீம் வருதியா மேலே கீழே போயிடுவானே ஒருத்தன் போலையா இல்ல போல ப்ரோ ரைட்ல தான் கீழே குத்துறா ஒரு டீம் வளைஞ்சிருச்சு ஒரு டீம் வாங்க ப்ரோ ஒரு டீம் வந்து அடிச்சுக்கலாம் ப்ரோ வாங்க ப்ரோ யோசிச்சு ரெண்டு டீம் மாதிரி இருக்கு பாத்துக்கலாம் வா ப்ரோ குதிங்க ப்ரோ ஓகே நாலு பேர் தான் ரூஃப் மட்டும் இறங்கு மெயின் பில்டிங் மட்டும் இறங்கி எப்படியாச்சும் ரெண்டு பேர் மூணு பேர் ரூஃப்யா ரூஃப் கொஞ்சம் நைஸ் இன்னொரு டீம் பேத்துறான் பாரு அவன் மாட்டல செத்துட்டான் கீழ வா பிடிக்கலாம் என்ன ஒரு நாக்கு வேற வச்சிருக்கேன் ஆமா நான் கீழே வந்துட்டேன் அவனும் எவ்வளோ எடுக்கிறான் வரான் எனக்கு தெரிஞ்சு அவன் போட்ட மாட்டால அவன் டீம்மேட் செத்து போயிருப்பான் நீங்க சாவலியா நைஸ் ரெண்டா கங்கர் வா சீக்கிரம் ஓடி வா சேஃப் ஆல்பா ப்ரோ வெயிட் பண்ணுங்க எங்க வா டைரக்டா மாடி ஓடிரு அங்க கிளம்பிறாங்க கீழ போயிரங்க அதுல ஏறி போயிரங்க கீழ மேல ரூஃப் இறங்கினா அடிச்சிட்டே இருக்கலாம் ப்ரோ ஏன் ப்ரோ டக்குன்னு நாக் வாங்குறீங்க நான் தான் அடிச்சு ஒரு ஷாட்கன் நாக்கே வைக்கிறேன் நான் ரூஃப் சென்டர் இறங்கிட்டேன் நீங்க அங்க இறங்கினா சென்டர்ல இறங்கி கன் எடுத்துட்டு உள்ள போயிட்டு நான் ஒருத்தன் உள்ள போன மாதிரி அவன் அடிக்கு உள்ள போனேன் அவரே பின்னாடி பைசன்ல இருந்து அடிச்சு போயிட்டான் நீங்க ஒருத்தன் நாக்கு வச்சல அதுலயே பேர் அங்கேயே ரெண்டு பேர் இருக்கானுங்க அவன்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட கண்ணே இல்ல ப்ரோ மாலி மட்டும் தான் பிரச்சனை ஒரு பைசன் அவன் தானே அடிச்சான் பின்னாடி தானே அடிச்சானே உள்ள இருக்க அடிக்கவே இல்லையே ஆனா பி நிமிஷம் பாரு அவனும் வருவான்டா ஆளாளுக்கு ஒருத்தர் டப்ப நடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டா அவனுக்கு கண்ணு கழிச்சு நானா பண்றது யோசிக்காத ப்ரோ அங்க டைரக்டா வந்துரு ப்ரோ ஒரு டீம் ரெண்டு டீம் வந்தா கூட நம்ம இறங்கி அடிக்கிறோம் இந்த மாதிரி அடிக்கிறான் பாரு எப்படி இங்க எல்லாம் குச்சி ரைட் போவே முடியாது எப்படி போவீங்க ரைட்டும் டீம் போயிட்டானா அடிதான் எல்லாரும் மேல ரூஃப் பண்ணி சத்தியமா அடிச்சிருக்காங்க அதான் சொல்றேன் 4 பேர் குச்சி அடிச்சு விட்டுருக்கலாம் நான் ஒரு நாக்கு இறங்கினோடனே அடிச்சேன் நான் கீழே இறங்கி கன் எடுத்துட்டு கரெக்டா வந்தேன் மேலே ரூஃப் இறங்க முடியல நான் அழுத்திட்டேன் லைட்டா பெரிய நானே கீழே இறங்கிருப்பேன் சரி 3 பேராச்சும் போறோம்ட்டு தான் நான் இருக்கேன் நான் மெல்லோ அன்ஃபாலோ கூட பண்ணல மேல இறங்குறான்ட்டு அதனாலதான் டக்குன்னு அழுத்திட்டு கன் எடுத்துட்டு மேல வந்தா கரெக்டா இருந்ததுனா விழுந்துட்டீங்க இறங்க முடியலன்னா கால் குத்திக்கணும் நானே கீழே குச்சிருவேன் கீழே குதிக்கிறது ஈஸி தான் இங்க இருக்க நான் கீழே போய் லூட் வரேன் வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் போயிருக்கேங்க ஒரு பாயிண்ட் இருக்கா ஒன்னு அழுத்திட்டீங்களா அவன் மால்டோ போட்டாலும் இல்ல வேணா அந்த மால்டோ அவன் நாக் அவுட் சாவல் இல்ல அந்த மால்டோ அவன் தான் டீம்மேட் இதுல சாவ மாட்டோம்யா மால்டோ செத்துறோம் ப்ரோ நேடு தான் சாவ மாட்டான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதான் கொஞ்சம் லைஃப் இருந்தா கூட ட்ரை பண்ணிருக்காயா எவ்வளவு இத்தனையும் இருக்கு லைஃப் பாரா அடுத்தது சுத்தி வரானா என்ன ஒரு 4 ஜோன் அடி ப்ரோ இங்க லூட் ஸ்டேட் மட்டும் எடுத்துக்கோ ப்ரோ அதெல்லாம் விடு ப்ரோ ஃபர்ஸ்ட் எய்ட் டக்குன்னு எடுத்து ஃபாஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிரோப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன்
பண்ணிடுங்க அவ்வளவுதான். உள்ள ப்ரோ ஒரு அடிமல் இருக்கு பின்னாடி. அதெல்லாம் விட்டு நேரு மாடலாம் கழட்டி விடுவோம். எத்தனை ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு? டக்கு டக்குன்னு எடுக்கலாம் ப்ரோ. 30 எடுத்துட்டு ப்ரோ. பின்னாடி பாரு அடிமல் இருக்கு பாரு. ஒன்னு எடுத்து குத்திக்கோ. ரைட்ல பின்னாடி. இப்போ பார்த்தா ஜோன் வந்து டச் ஆன் வித் வச்சிரு குத்து. மேல அடிச்சிட்டியா? இருக்கும் தாராளமா. ஆஷியா லூட் பண்ணிக்கலாம். அதை எடுத்துச்சுக்கோ சைக்கிள் வண்டி இல்ல. அது மார்க் பண்ணி வச்சுக்கோ. கடைசியா லூட் எடு. இடம் முடிச்சு அதிகமா மார்க் பண்ணி I got supplies. கடைசியா வண்டி கிடைக்கும் தொட்டு. நான் வர மாட்டேன் ப்ரோ. நீ லூட் அடி ப்ரோ. டைம் பொறுமையா இன்னும் 2 ஜோன் எடுத்தானே ஆஸ்லியா எடுத்துடலாம். பேண்டேஜ் எடுத்துக்கோ அப்படியே. கிரி ஆப்போசிட்ல இருந்துச்சு. பைசன் கீழே கூட பம்பு கூட எடுத்துச்சுக்கோ. ஸ்பேஸ் கம்மியாக பிடிக்கும் பைசன். நம்ம இங்கே லூட் போடு. அப்பார்ட்மெண்ட்ல ஆட்டோ பைக் கூட ஆஃப் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க. இதான் கரெக்டாக. டிபி 950க்கு 10க்கு ஸ்டார்ட். பாத்தியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம். பரவாயில்ல ஆடு ப்ரோ. எங்க முன்னாடி கீழே அழுத்து பிடிக்க போறாங்க. லூட் அடிச்சு மார்க் செக்யூர் போட்டு நம்ம யூஸ். அவன் ஷாப்ல தான் இருப்பான். அந்த பில்டிங் ரைட் சைடு போய் ஃபுட் கேக்கும். என்ன பண்ணினோம் பின்னாடி நீ மேல இருந்து குச்சி பின்னாடி போயிடலாம்ல. வச்சிருப்போம். அழுத்த முடியல பாருங்க. அவன் லூட் அடிச்சு ஏதாவது வெளில வந்து ஏதாவது பண்றது. மார்க் செக்யூர் ஷாப் இருக்காது. ஸ்பாட் தான். ஷாப்லாம் இருக்காது. லூட் தான் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாரு. ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. எத்தனை இருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் இப்போ? 10 மேல இருக்கும். 10 இருக்கு பாருங்க. மேலே ஏறு. லூட் போட்ட மேலே ஏறு. எடுக்கலாம். இந்த அப்பார்ட் அடிச்சுட்டு என்ன பண்ணு, சைக்கிள் எடுத்து ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி போயிட்டு வண்டி பாரு. சைக்கிள் போய் ஃபர்ஸ்ட் இன்னும் எத்தனை அப்பார்ட் அடிக்கல? இந்த ஒரு அப்பார்ட் தான் அடிக்கல. லாஸ்ட் அடிச்சுட்டு சைக்கிள் பண்ணி போயிட்டு இங்கே வண்டி பார்த்துட்டு ரூஃப் போலாம். சீட் அப்பார்ட் கீழே போயிரு. அங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ரூஃப்ல அப்படியே ஆப்போசிட் ரூஃப்ல ஃபர்ஸ்ட் பார்த்து
இல்ல இல்ல இதுல கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போடுவாங்க. கிரவுண்ட் இருக்கு ஃப்ளோர் இருக்கு போட்டு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல போன இடத்துலயே ஒன்று இருக்கு. சைக்கிள் சைக்கிள் ரெடி. சைக்கிள் அடுத்து அவங்க லூட் சொல்றாங்க. லூட் ஃபுல் பூஸ்ட் அடிச்சுக்கோ. சைக்கிள் எடுக்கிற ஸ்பேஸ் இருக்கா பாரு, இல்லை ட்ராப் பண்ணிட்டு சைக்கிள் பண்ணிட்டு கீழே ட்ராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீழே கிரவுண்ட்ல ட்ராப் பண்ணிக்கலாம். வெளியிலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் டிராப் பண்ணிட்டு போ. சரி இங்க எங்க இருக்கு இருக்கு பாரு பாரு லெஃப்ட்ல பாரு சைக்கிள். சைக்கிள். சைக்கிள் எடுத்து யூஸ் கொடுத்துட்டு இது பண்றா. எல்லாத்தையும் எடுத்துக்கடா. எல்லாத்தையும் கழிச்சு போடுறா. கீழே போ. ஜோன் டேமேஜ் எவ்வளவு மச்சான் லட்சம்னா? ஒண்ணுதான். அப்படியே லெஃப்ட் போறோம், இந்த சைடுக்கா போறோம். லெஃப்ட் எடுத்து போறோம், அவுட் சைடே போங்க. வண்டி ஏதா இருக்கா பைக் இருந்தா கூட போதும். ஒரு டீம் தான் அவனும் அந்த சைட்ல வந்து இருக்கு. கிராஸ்ல சைட்லாம் வரணும். இவனுக்கு போயிட்டானுங்களா உள்ள வண்டி வரணும். இவனுங்கெல்லாம் இருக்காங்களா பே நல்லா விளாடணும். போட்டார் டிவோட்டி இது கூட விளையாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் கர்நாடு முடிச்சு விட்டானுங்க ஒரு டீம். கம்மியாக தான் இருக்காது. ஒத்துக்கிட்டு போறா இல்ல நம்ம ஜீப் இருக்கு. ஜீப் அதை எடுத்து இறங்கி ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி ஸ்கூல்ல இறங்கி போனாங்களா என்ன பண்ணல இறங்கி போனாங்களா இறங்கி போனாங்களா வந்து சான்ஸ் கம்மியாக தான் ஸ்கூல். அந்த சைடுக்கு வந்து கலெக்ட் பண்ண போறேன். அப்படியே அங்கே ஜோன் பக்கத்துல போய் கலெக்ட் பண்ணாரு. ஸ்கூல்ல கூட ட்ரை பண்ணேன். பார்த்து டப்பு இறங்கி செத்து போயிடாது. அப்படியே இப்போ டைரக்டா ஜோன் அந்த எண்ட் அடிச்சிட்டான். என்ன ஜி தூக்கி சொருகிறானுங்க. அலைவே இல்லை எல்லாம் செத்து போயிட்டானு. அடுத்த மேட்ச் அலைவ நிற்கும் பாரு. ராமர் அடுத்து சேனாக்கு 9:50 ஏடி 9:50 10 ஸ்டார்ட். பக்கி இருக்கு வராங்க. பக்கி இருக்கு எடுத்துக்கோங்க. லெஃப்ட்ல இதை விட்டு பக்கி இருக்கு. ஒன்று பண்ணாங்க டேரக்டா இந்த ரோடை பிடிச்சி அழுத்திடு. போயிட்டு இங்கே லூட் அடி, இங்கெல்லாம் லூட் அடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு தான் ஜோன் எடுத்தா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கும். இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் தான், இருக்க மாட்டோம். அப்படியே நீ லெஃப்ட் ரோடு எடுத்துரு, ஜாலியாக போயிட்டு வண்டி சொன்னது கேட்கல. வண்டி சொல்லி கேட்ட மாதிரி எனக்கு அந்த மாதிரி கேட்ட மாதிரி. நேருக்கான அங்கே சர்வே ஆகலாம். இன்னொரு 20 ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஃபோர்த்து ஜோன் வர வெளில இருக்கலாம். ஃபிஃப்த்து ஜோன் போட்ட உடனே போர்த்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிறது வெளியேறு. கொஞ்சம் தான் அடிக்கும் ஃபிஃப்த்து ஜோன் போட்ட உடனே. அப்போ எதுவுமே சென்டரில் ஷேக் விட்டுருக்கு. ஷேக்கு இல்லை தான் இருக்கும். அந்த மாதிரி விட்டே சொல்லுவேன். அது வரை நீ டைம் இருக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். போயிட்டு அப்படியே இங்கெல்லாம் பாரு. இந்த பக்கத்தில் ரைட் நான் போட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சு பாரு. பேன் கேக்கே பாரு எதுக்கு இருக்காங்க. டூ ஆகல இது அவ்வளோதான். அவ்வளோ இதெல்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் எடுத்து எடுத்துகிட்டே போங்க. இங்கேயே ரெட் பில்டிங் பாரு. இந்த ரெட்ல தான் ரோட் இருக்கு. இங்கே லூட் அடிச்சா லூட் கிடைக்கும். ஜோன் போட்டுருவோம். அதுக்குள்ள லூட் ஆயிருக்கான்னு பார்த்தோம். இல்லை கேஸ் கேன்ல ஃபியூல் கேன் இருக்கு பாரு, எடுத்து போட்டுக்கோ. ஆமாம் எடுத்து வண்டியில் போட்டு வச்சுக்கோ உனக்கு வேணும்னா. ஷார்ட்கன் இல்லையா? ஷார்ட்கன் எனக்கு வேணும். ஆமா 10 ஆமா வரும். ஃபியூல் போடுறதுனா போட்டு கட்டி அப்படியே டைம் ஃபியூல் போட்டுக்கோ. இதெல்லாம் லூட் எல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கோங்க. டக்குன்னு போடு வண்டியில. skillful.
பேண்டேஜ் எடு மேல போட்டக்கு. அப்படியே இது ஒரு பில்டிங் அடிச்சு கிளம்ப சோனுக்கு. நான் சொல்றேன் கம்மியா தான் லைக் ஷாக் பிடிச்ச போதாலே சரியாகலாம் போ. நானுங்க நீ போ தைரியமா போ உள்ள போனா அடுத்த ரவுண்ட்ல இருக்கேன். இந்த ஒரு ரவுண்ட் குவாலிஃபை. ஓகே அங்க இந்த நல்ல லெஃப்ட் எடுத்து போய் இது காலியா தான் இருக்கு எனக்கு டேம் ஷாட் டக்குன்னு அழுத்திரு. அளவு கம்மி இந்த அளவுக்குலாம் இருக்கு அந்த காம்பவுண்ட்ல இருக்கவே மாட்டோம். என்ன பண்ணுங்க பாரு அங்க இங்க போயிரு. இங்க போயிட்டு மேல இருந்து அப்படியே இன்ஃபோ எடுத்துட்டு அப்புறம் பாரி பரப்பு போயிரு பஸ் இறஞ்சிட்டு இருக்கு எந்த போடுவாங்க. ஆனால் 80% போட்டானே ஏற்காது. இப்படி காணிக்கணும் போ போ. அடுத்த ஐடி பாடி மேல ஓட்டி இது இன்ஃபோர்டு இது இருக்கிற மாதிரி இருந்தா இங்க எங்கன்னா ரோட்டுக்கா போயிட்டு இங்கெல்லாம் பாருங்க இந்த எச்சு எங்கன்னா போட்டு பார்த்து இங்க இருந்து அப்படியே முன்னாடி போயிட்டு இது பாரு இந்த காம்பவுண்ட் பாரு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ரைட் சைட்ல பாரு டவுன்ல என்ன போட்டு நீ நல்லா லெஃப்ட் போயிட்டு இந்த காம்பவுண்டுக்கா பாருங்க லெஃப்ட் மார்க்கு. நாங்களாம் இனிமே இருக்க நீ லெஃப்ட் சுத்திர நான் சொல்றேன் நீ சுத்திர டப்புன்னு சுத்தி இங்க போயிரு. ஃபாஸ்டா போ டைம் இல்லை. இந்த எஜ்ஜை ஒன்னால ஆடவே முடியாது. நான் கூட ட்ரை பண்ணுவேன். லெஃப்ட் எடுத்து இங்கே லெஃப்ட் எடுத்து டைம் இருக்கு லெஃப்ட் எடுத்து 20 செகண்ட் பார்த்தா தூக்கி எஜ்ஜில் எதுவுமே தெரியல பாருங்க. தெரியல தானே அந்த எஜ்ஜில் ஷாக்ல யாரில் போய் ஷாக் விட்டு உட்காந்து ஷாக்ல போய் இங்க ஜோன் இருக்கா உள்ள போய் 13 மீட்டரா ஒரு ரைட் வருவானுங்கப்பா அது ஒண்ணுதான் திருட்டு உனக்கு. ரைட் மட்டும் பாரு சரி அங்க ஜோன் ஈஸியா போயிடும் ஆன் ஃபுட் கூட போய்க்கலாம். என்ன பண்ண அவசரப்பட்டு ஓடிடாத லாஸ்ட்ல பொறுமையா 1-2 ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு போ. நாக் பீஸ் போடலாம் வெயிட் நைஸ். வரும் வெயிட் பண்ணு. நேர் ரெண்டு வெயிட் பண்ணியிருந்தாலும் கடைசியா பின்னாடி செக் பண்ண மாட்டிருக்கும். பண்ணிதானா கொஞ்ச நேரம் சர்வே ஆயிருக்கும் 5 இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு. எத்தனை இருக்கு
ம்.